அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகம் முழுவதும் பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகையும் மேலும் புதிய சலுகைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன சலுகைகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு உதவித்தொகையும் புதிய சலுகைகள் அறிவித்துள்ளது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். தமிழக பட்ஜெட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு ரூபாய் 9,818 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், தொழில் முனைவு மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கில் மண்ணின் மகள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். திட்டத்தின் கீழ் நிலம் வாங்குபவர்களுக்கு முத்திரைத்தாள் வரி மற்றும் பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவசாயம் மேற்கொள்ள நவீன தொழில்நுட்ப பயிற்சியும் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தாய் கேர் திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான மகப்பேறு சேவையை உறுதி செய்யும் வகையில் தாய் கேர் சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன. மகப்பேறு நாள் நெருங்கும் பெண்கள் இந்த மையங்களில் தங்கி கட்டணமில்லா உணவு, மருத்துவ உதவி மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகளை பெறலாம். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 23 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக அண்ணன் சீர் திட்டம். பெண்களின் திருமண நாளை முன்னிட்டு 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வழங்கும் அண்ணன் சீர் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 30,000 பயனாளிகள் பயன்பெற உள்ளனர். அடுத்த அறிவிப்பாக கறவை மாடுகள் வழங்கும் திட்டம். ஊரக பகுதிகளில் வசிக்கும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தையும் பால் உற்பத்தியும் அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 10,000 தகுதியான பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள் வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு ரூபாய் 57 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளன்று நடைமுறைக்கு வரும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ரூபாய் 560 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். மகளிர் சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மாற்றும் நோக்கில் சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 38,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியமும் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.